வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ராயன் வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய மூவி ப்ரொமோஷனில் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து விஜய் டிவிக்கு வந்து ஒரு லைவில் வந்து ஒரு சாட்டு அவங்க ஃபேன்ஸோட. ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்குறது அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுடைய வீட்டில் வெளியே ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஸோ வீட்டில் உள்ளவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னோடய கேம் வந்து கொஞ்சம் சூடு பிடிச்சது மாதிரி இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வந்து பையனை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னப்போ எங்கள் அம்மா வந்து ரொம்ப பெருமையாக வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் வந்து உங்களுக்கு ஃபேர்னு படுதா, இல்லை அவர் ஒர்த்து தானா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு. ஸோ இல்லை, முத்துக்குமரன் வின் பண்ணது வந்து எனக்கு வந்து ஃபேராக தான் படுது. ஏன்னா அவர் வந்து 24 மணி நேரமும் கேமை பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு கூட இன்றைக்கி கூட திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருந்தார். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவர் உழைப்பை போட்டதுனால அவர் வந்து ஃபேர்னு தான் நினைக்கிறேன் அவரோட வின்னிங் வந்து. ஸோ அவர் வந்து கரெக்டான பர்சன் தான் டைட்டில் வின்னருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை பற்றி கேட்குறாரு. ஸோ உண்மையிலே வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 8 நிறையா கேங் இருந்தாலும் கோவா கேங் தான் மாஸ் காமிச்சது. ஸோ அதை விஜய் சேதுபதி ஒரு போடா போட்டு உடச்சி விட்டாலும் அது வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஏன்னா அவங்க நிறையா சக்ஸஸ் பண்ணாங்க. நம்ம பிக் பாஸ் சீசன் 8 கூட ஃபைனல்ஸ் வர 3 பேர் வந்தாங்க. ஸோ அதை பற்றி கேட்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு மீட்டப் பண்ண தான் போகிறோம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஒரு டூர் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு உண்மையை வந்து சொல்லியிருக்காரு நம்ம ராயன். ஸோ பிப்ரவரி மாதம் நாங்கள் சென்னையில் இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஜாக்லினோட பிறந்தநாள் வந்து பிப்ரவரியில் வருது. ஸோ அப்போது வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சென்னையில் இருக்க மாட்டோம் பிப்ரவரி அப்படிங்கிறத ஒரு பெரிய உண்மையை சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சௌந்தர்யா உங்களுடைய அந்த ராயன் சௌந்தர்யாவோட அந்த பேர் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ராயன் வந்து உள்ளே இருக்கும்போது அதெல்லாம் வெளியே எவ்வளோ ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் வந்து வெளியேருந்து பார்க்கும்போது பயங்கரமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்தளவுக்கு வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு நிறையா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ சௌந்தர்யா கூட இதை எதிர்பார்த்துருக்க மாட்டா. ஸோ அந்தளவுக்கு வந்து நிறையா வந்து இந்த பேரை வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அந்தளவுக்கு நல்லா காமிச்சிருந்தாங்க அப்படின்னு. ஸோ ஜாக்லினை பற்றி கேட்கும்போது ஜாக்லினை வந்து நான் வந்து ஒரு 3வது அக்காவாக தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நான் நிறைய இடத்துல வந்து நான் சொல்லலை. ஆனால் என் மனசில் வந்து அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜாக்லின் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சோல், ஒரு குட் பாண்டிங் இருக்குது எங்களுக்கும் 2 பேர்த்துக்குள்ளே. ஸோ உள்ளேருந்தும் வெளியே இருக்கும்போது கூட ஸோ வந்து அவங்க வந்து என்னுடைய 3வது அக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை சொல்லிவிட்டு, மக்களுக்கு நன்றி சொல்ல எனக்கு வார்த்தையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நன்றியை சொல்லி முடிச்சாப்புல. ஸோ எனிவே அவருடைய ஃபியூச்சருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சி யூ.